வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். கிங் டிராகன் யூடியூப் சேனல் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எனவே சென்ற பதிவில் நாம் கர்ணனின் அந்திம சடங்கினை முடித்துவிட்டு சோகத்தில் ஒரு மரத்தடியில் தனியாக அமர்ந்திருந்தான் துரியோதனன் என்று கண்டோம். இப்பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், போரில் வெற்றி பெறுவதற்காகவே தன் தாயிடமிருந்து அவன் வரத்தை எப்படி பெற்றான் என்று காண்போம். மேலும் மரத்தடியில் அமர்ந்திருந்த துரியோதனனை காண அஸ்வத்தாமன் வந்திருந்தான். நண்பனே துரியோதனா, எங்கு இருக்கின்றாய் என்று அழைத்தபடி வந்தான். அப்பொழுது அவன் சோகத்துடன் இருப்பதை கண்ட அஸ்வத்தாமன், அன்பு நண்பா, நீ இன்னும் மறை நிற்கவில்லை. மேலும் உன்னை போரில் யாரும் வெற்றி பெற முடியாது. மேலும் நீதான் போரில் வெற்றி பெறுவாய் என்று ஆறுதல் வழங்கினான். அப்பொழுது துரியோதனன் உரைத்தான், நான் என்றோ மரணித்து விட்டேன் நண்பா. மேலும் என் வாழ்க்கையை அனைத்தும், பலகால லட்சியத்தை அனைத்தும், மேலும் என் கனவை கலைத்து விட்டனர் அந்த துஷ்ட பாண்டவர்கள் அனைவரும் சேர்ந்து. கர்ணன் இறந்த பிறகு நான் பெரும் பலவீனத்தை உணர்கிறேன். மேலும் நான் மலை போல அவனை நம்பினேன். கர்ணன் எனக்கு தோல்வியை பரிசீலித்து விட்டு சென்று விட்டான் என்னை விட்டு. மேலும் அவன் பாண்டவர்களுக்கு மூத்த சகோதரனா, இதை என்னால் நம்பவே முடியவில்லை. அவன் வீரத்தை வைத்து மட்டுமே நான் போரில் வெற்றி பெற முடியும் என்று மலை போல அவனை நம்பியிருந்தேன். மேலும் பிதாமகர் பீஷ்மர், குரு துரோணாச்சாரியார், திகத தேசத்து மன்னனான சுஷர்மன், என் மைத்துனனான மகாராஜா ஜெயத்ரதன், மேலும் என் நண்பர்கள், உறவினர்கள், பல நாட்டு மன்னர்கள், பல்வேறு வீரர்கள் போன்ற அனைவரையும் நான் இழந்து விட்டேன். துணியாய் நின்று அக்ரோனி சேனைகள் அனைத்தும் அழிந்து விட்டதே என்று சோகத்தில் புலம்பினான் துரியோதனன். மேலும் என் 99 சகோதரர்களை அந்த துஷ்ட அரக்கன் பீமன் வதம் செய்து விட்டான். நான் என்ன செய்வேன் என்று சோகத்தில் இருந்தான். அன்பனே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். உன்னுடன் நான் மேலும் போர் புரிவேன். மேலும் உனக்காகத்தான் நான் என் தந்தையும் இழந்து போர்க்களத்தில் உன்னுடன் நின்று போராடுகிறேன். மேலும் நீ இப்பொழுது ஒரு வார்த்தை கூறு. என்னிடம் பிரம்மாஸ்திரம் உள்ளது. அதை வைத்து பாண்டவர்களை நான் அழித்து விடுகிறேன் என்று உரைத்தான். உன் பிரம்மாஸ்திரனும் பயனளிக்காது. நான் தோல்வியை தழுவப் போகிறோமோ என்று நான் அச்சம் பட்டு இருக்கின்றேன் என்று உரைத்தான் துரியோதனன். என்னை தனிமையில் இருக்க விடு என்று சோகத்தில் அந்த இடத்தை விட்டுவிட்டு வேறு இடத்திற்கு சென்றான் துரியோதனன். அப்பொழுது தன் மகன் துரியோதனன் சோகத்தில் இருந்ததை கண்டால் அன்னை காந்தாரி. எனவே மகனுக்கு வெற்றியை ஈட்டி தர வேண்டும் என்பதற்காகவே சிவபெருமானிடமிருந்து சிவனிடம் வேண்டுதல் வேண்டினான் அன்னை காந்தாரி. மேலும் வேதவியாசர் அவர்கள் மகாராணி காந்தாரியை சந்திக்க வந்தார்கள். அந்த முனிவர் என்ன கூறினார் என்றால், மகளே காந்தாரி, பார், நான் உனக்கு ஒன்று உரைக்கிறேன். உன் மகன் போரில் வெற்றி பெற வேண்டும் என்று நீ தவித்துக் கொண்டு இருக்கின்றாய். அதற்கு ஒரு வழி உள்ளது. நீ வாழ்நாள் முழுவதும் செய்த புண்ணியம் அனைத்தையும் அவனுக்கு தாரை வாய்த்து விடு. நீ அவ்வாறு செய்தை அவனை காப்பாற்ற முடியும் என்று உரைத்தார். நீ இத்தனை காலம் பதிவிரதை தன்மை மீறாமல், மேலும் உனக்கு பல்வேறு துன்பங்கள் வந்தாலும் அதை சகித்து கொண்டு நீ ஒரு தவ வாழ்வை மேற்கொண்டு வந்திருக்கிறாய் மகளே. எனவே உன் கணவன் பார்வையற்றவன் என்று தெரிந்தும் அவனை திருமணம் செய்து கொண்டு அவனுக்காகவே இத்தனை காலம் தவ வாழ்வை மேற்கொண்டு வந்திருக்கிறாய். உன் 2 விழிகளையும் வஸ்திரத்தால் கட்டுப்படுத்தி விட்டு கட்டுண்டு தவ வாழ்வை மேற்கொண்டு வந்திருக்கிறாய். எனவே அந்த தவ வாழ்வை பலனை அனைத்தையும் துரியோதனனுக்கு வழங்க. அவ்வாறு வழங்கினால் அவன் போரில் வெற்றி பெறுவான். மேலும் அவன் உடம்பில் பலம் சேரும் என்று உரைத்தார் அந்த முனிவர். எனவே அந்த முனிவர் முக்கியமாக ஒன்று கூறுகிறார். அது என்னவென்றால், அவன் முன் தோன்ற வேண்டும். உன் முன் அவன் பிறந்த மேனியாக இருக்க வேண்டும். எனவே அவ்வாறு அவன் இருந்தால் மட்டுமே உன் சக்திகள் அனைத்தும் அவன் உடம்பில் சேரும். அவன் வஸ்திரத்தில் மறைத்தாலோ அந்த சக்தியானது அவன் மேல் செலுத்தாது. எனவே சில அங்கங்கள் மறைந்துவிடும். எனவே அவனை பிறந்த மேனியாக உன் முன் தோன்ற சொல்லு என்று உரைத்தார் அந்த முனிவர். எனவே அனைத்து சக்திகளும் அவன் முன் தோன்றி அவனுக்கு அந்த உடம்பில் பலம் சேர்ந்து விட்டு அவன் உடம்பு வஜ்ரமாக மாறிவிடும். அவ்வாறு செய்தால் எந்த சக்தியாலும், பிரபஞ்சத்தில் உள்ள எந்த ஆயுதத்தாலும், மேலும் எந்த அஸ்திரத்தாலும் அவனை வீழ்த்தவே முடியாது. இதனை செய் மகளே, அவன் நிச்சயம் போரில் வெற்றி பெறுவான் என்று உரைத்தபடியே அங்கிருந்து சென்றார் வேதவியாசர். எனவே தன் மகன் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே அவனிடம் சென்று, துரியோதனா, நீ இவ்வாறு செய்துவிட்டு வா. மேலும் நீ நீராடிவிட்டு என் முன் தோன்று. நான் உனக்கு வரமளிக்க ஆயத்தமாக உள்ளேன் என்றார்கள் மகாராணி அன்னை காந்தாரி. எனவே இந்த வரத்தை பற்றி அறிந்த துரியோதனன் பெரும் மகிழ்ச்சியில் இருந்தான். மேலும் அவன் நீராடுவதற்காக ஆற்றங்கரைக்கு சென்றான். நீராடிவிட்டு அவன் வரும் வழியில் இந்த வரத்தை பெற்ற வேண்டும் என்பதற்காகவே ஆயத்தமாக இருந்தான். மேலும் அவன் உற்சாகத்திலும் இருந்தான். மேலும் இந்த வரத்தை பற்றி அறிந்த கிருஷ்ணன் அவன் முன் தோன்றி, இங்கே பார் துரியோதனா, தாய்க்கு முன்பு நீ நிச்சயமாக இவ்வாறு தான் செல்ல வேண்டும். இவ்வாறு சென்றமையானால் நீ போரில் நிச்சயம் வெற்றி பெறுவாய் என்று உரைத்தார்கள் கிருஷ்ணன். வாசுதேவனே, நீங்கள் ஏன் இப்பொழுது வருகிறீர்கள்? என் தவ வாழ்க்கையை மேலும் என் சக்தியை அனைத்தும் நீங்கள் பறித்து விட்டீர்கள். நான் கூறுவதை கூறிவிட்டேன் துரியோதனா, நீ நிச்சயமாக தாய்க்கு முன்பே இவ்வாறு தான் செல்ல வேண்டும் என்று உரைத்தான். எனவே கிருஷ்ணனின் சூழ்ச்சியை உணர்ந்து கொண்ட துரியோதனன் சற்று குழப்பமானான். ஏன் இவ்வாறு நம்மளை இவர் வற்புறுத்தி செல்ல சொல்கிறார்? நாம் இவ்வாறு சென்றால் பெரும் பாவத்தை செய்து விடுவோமோ? மேலும் விளங்கும் மனம் படித்தவர்கள் மட்டுமே இவ்வாறு செல்வார்கள். மேலும் ஒரு கிருஷ்ணனே இவ்வாறு கூறுகிறார் என்றால் இதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். மேலும் இவ்வாறு தான் பல்வேறுவற்றை சூழ்ச்சி செய்து கிருஷ்ணன் அழித்து விட்டார் அனைத்தையும். எனவே கிருஷ்ணனின் சொல்வதை நாம் கேட்கக்கூடாது. எனவே நாம் வாழையிலேயே கட்டிவிட்டு தான் செல்ல வேண்டும். எனவே இழிகுணம் கொண்டவர்கள், விலங்கு மனம் படைத்தவர்கள் மேலும் இவ்வாறு செய்வார்கள். பல்வேறு பாவங்களை செய்து விட்டோம். இவ்வாறு சென்றால் இதற்கும் பெரிய பாவமாக நம் போரில்
வீழ்ந்து விடுவோம் என்று உணர்ந்து கொண்ட துரியோதனன் தாய்க்கு முன்பு இவ்வாறு செல்ல விருப்பமில்லாமல் ஒரு வாளியிலேயே கட்டிக்கொண்டு சென்ற ஆயத்தமாக இருந்தான். அப்பொழுது கிருஷ்ணன் உடனே உருமாறி தன் தங்கையின் ரூபமான துச்சலை ரூபத்திற்கு மாறினார். மேலும் கிருஷ்ணன் துச்சலை ரூபம் கொண்டு துரியோதனன் முன் சென்று, அண்ணா, நீ நிச்சயம் இவ்வாறுதான் செல்ல வேண்டும். வாழை இலையை கட்டிக்கொள்ளாமல் செல். அப்பொழுதுதான் நீ வரம் பெறுவாய். மேலும் உன் சக்தியானது உடம்பில் சேர்ந்து பலம் பிறக்கும். மேலும் உன் உடம்பு வஜ்ரமாகிவிடும். இதை அன்னை காந்தாரி என்னை வந்து சந்தித்து உரைத்தார்கள். எனவே நீயும் வாழை இலையை கட்டிக்கொள்ளாமல் செல். அப்பொழுதுதான் உன் உடம்பு வஜ்ரமாகிவிடும் என்று உரைத்தாள் தன் தங்கை. எனவே தங்கையின் கூற்றில் ஏதோ உண்மை இருந்து என்று உணர்ந்து கொண்டான் துரியோதனன். எனவே கிருஷ்ணன் இவ்வாறு சொல்கிறார். மேலும் என் தங்கை என்னை மாற்றி உரைக்கிறாள் என்று குழப்பமானான் துரியோதனன். எனவே என்ன செய்வது என்று திணறிய துரியோதனன் குழப்பமானான். கிருஷ்ணனின் சொல்வதை தான் நாம் கேட்கக்கூடாது என்று உணர்ந்த துரியோதனன் வாழையிலேயே கட்டிக்கொண்டே தன் தாய்க்கு முன்பு சென்றான் வரம் பெறுவதற்காகவே. எனவே துரியோதனன் ஒன்று யோசித்தான். விலங்கு மனம் படைத்தவர்கள் மட்டுமே இவ்வாறு செல்வார்கள். நாம் அவ்வாறு செல்வக்கூடாது. பல பாவ செயல்களை புரியக்கூடாது. மேலும் போரில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே தன் இடுப்பிற்கு கீழ் மட்டும் ஒரு வாளியிலேயே கட்டிக்கொண்டு தன் காயந்தாரியிடம் வரம் பெறுவதற்காக சென்றான். எனவே இத்தனை காலம், அதாவது திருமணம் ஆகிய பொழுதிலிருந்து இன்று வரை பதிவிரதா தன்மையை கடைபிடித்து மேலும் கணவனுக்காக தன் இரு விலைகளையும் மூடிக்கொண்டு அந்த தியாகத்தாய் தன் மகன் வெற்றி பெறுவதற்காகவே வேண்டும் என்பதற்காகவே தன் கண்களில் கட்டியிருந்த வஸ்திரத்தை விலக்கி துரியோதனனுக்கு அருள் புரிய அவர் திவ்ய சக்தியை கொண்ட தன் திருஷ்டியாலே, அந்த தெய்வீக பார்வையாலேயே துரியோதனன் உடம்பில் அனைத்தையும் சக்தியை செலுத்தினார். எனவே துரியோதனனின் தேகமானது வஜ்ரமாக மாறிவிட்டது. அவன் உடம்பில் அங்கங்கள் அனைத்தும் சக்தி பெற்று விட்டது. பல வீரர்கள் அவனை சோதித்து பார்க்க ஆயத்தமாக உள்ளார்கள். எனவே அனைத்து அஸ்திரங்களையும் உபயோகித்து பார்த்தார்கள். எனவே அனைத்தும் உடைந்து போய்விட்டது. மேலும் அவன் உடம்பில் சில அங்கங்கள் மட்டும் பலம் பெறவில்லை. அதாவது இடுப்பிற்கு கீழ் பகுதியில், முஷ்டிக்கு மேல் பகுதியில் மட்டும். எனவே அவன் சில பாகங்கள் சக்தி பெறவில்லை என்று உணர்ந்த காந்தாரி, மூடனே துரியோதனா, என் சக்திகள் அனைத்தும் நான் இழந்து விட்டேனே. நான் உனக்காக என் சக்திகளை அனைத்தும் தியாகம் செய்து உன்னை காப்பாற்றுவதற்காகவே, உனக்கு ஆசி வழங்குவதற்காகவே நான் உன்னை எதுவும் அணிந்து கொள்ளாமல் வர சொன்னேனே. நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று உரைத்தார் காந்தாரி. மேலும் துரியோதனன் உரைத்தான். அன்னையை துச்சலை என் முன் தோன்றி ஒன்று கூறினாள். மேலும் வாசுதேவரும் என் முன் தோன்றி மற்றொன்று கூறினார். எனவே இருவரும் என்னை குழப்பம் செய்து விட்டார்கள். எனவே நான் பல பாவ செயல்களை புரிந்து விட்டேன். எனவே இது பெரும் பாவமாகிவிடும். மேலும் விலங்கு மனம் படைத்தவர்கள் மட்டுமே இவ்வாறு இழி செயல்களை புரிவார்கள் என்று உரைத்தான் துரியோதனன். எனவே குழப்பம் அடைந்த துரியோதனன் துச்சலை பார்த்து கேட்டான். துச்சலை, என்னை சந்தித்து நீ கூறினாயே வாழையிலேயே கட்டி வர சொல் என்று. மேலும் கிருஷ்ணரும் கூறினார், வாழையிலேயே கட்டி கொண்டு வேண்டலாம் என்று. எனவே இருவரும் கூட்டு என்னை குழப்பம் செய்து விட்டது என்று உரைத்தான். அப்பொழுது துச்சனை கூறினாள், அண்ணா, நான் வரவில்லை. ஆற்றங்கரைக்கு நான் வரவில்லை. மேலும் நீ போரில் வெற்றி பெறுவதற்காகவே நான் சிவாலயத்திலிருந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். நான் எப்பொழுது வந்தேன் என்று உரைத்தாள். எனவே இதில் சூழ்ச்சியுள்ளது கண்ட சகுனியானவன், இது வாசுதேவரின் சூழ்ச்சியாகும். மருமகனே, நீ கவலைப்படாதே. வேறு ஒரு உபாயம் தேடுவோம் என்று உரைத்தான். மேலும் காந்தாரி கோபத்துடன் துரியோதனை பார்த்து திட்டினார்கள். அடே துரியோதனா, மூடனே, நீ பெரும் மூடனாவாய். நான் உன் தாயாவேன். மேலும் உன்னை பெற்றெடுத்த தாயாவேன் நான். என் முன் வர உனக்கு என்ன தயக்கம்? மேலும் நீ என் மகனாவாய். உன்னை காக்கவே நான் என் சக்தி அனைத்தையும் திரட்டி உன் உடம்பை வஜ்ரமாக்கினேன். ஆனால் நீ சில பாகங்களில் சக்தி பெறவில்லை. மேலும் கோபம் கொண்ட காந்தாரி அவனை பல்வேறு இழிச்சொற்களில் திட்டினார்கள். மேலும் அவர்கள் திட்டியது போதாது என்று சோகத்தில் ஆழ்ந்தார்கள். எனவே என் தவ வாழ்வு அனைத்தும் வீணாகிவிட்டது என்று. மேலும் சகுனி உரைத்தான். உன் சக்தி அனைத்தும் உன் உடம்பில் செலுத்தும் பொழுது, அதாவது உன் அன்னை சக்தி அனைத்தும் உடம்பில் செலுத்தும் பொழுது அதை சில பாகங்கள் சக்தி பெறாத வண்ணம் அவன் சதி செய்து விட்டான். கிருஷ்ணன் சதிகாரன் என்று அவனை திட்டினார்கள் சகுனியும் காந்தாரி அன்னையும் துரியோதனை பார்த்து கேட்டார்கள், நீ போரில் எப்படி வெற்றி பெறுவாய் என்று. அதற்கு துரியோதனன் ஒன்று உரைத்தான். அன்னையே, என் உடம்பில் அனைத்து தேகங்களும் வச்சிரமாகிவிட்டது. இடைப்பிற்கு கீழும் முஷ்டிக்கு மேலும் கதாயுத்தத்தில் தாக்கக்கூடாது என்ற நியதி உள்ளது. மேலும் கதாயுத்தத்தில் அவ்வாறு செய்தால் நானே வெற்றி பெறுவேன். இது யுத்த தர்மத்தை மீறி செல்லும் செயலாகும். மேலும் தீர்த்த யாத்திரைக்கு சென்ற பலராமர், ஸ்ரீமான் என் குருதேவரான பலராமர் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார். மேலும் அவரின் தலைமையில்தான் நான் போர் புரிய இருக்கின்றேன். மேலும் அவர் போரில் நடுநிலையில் இருந்து, அதாவது ரெஃப்ரியாக இருந்து எங்கள் இருவரின் மல்யுத்தத்தை நடத்துவார். எனவே பலராமர் முன்னிலையில் பீமன் சதி செய்ய மாட்டான். கிருஷ்ணரும் எதுவும் செய்ய மாட்டார். அவ்வாறு கிருஷ்ணரை அவர் அடக்கி வைத்திருக்கிறார். பலராமர் முன்னிலையில் பீமனை என்னை தொடக்கி கீழ் தாக்க மாட்டான். எனவே நான் தான் போரில் நிச்சயமாக வெற்றி பெறுவேன். உங்கள் ஆசி எனக்கு எப்பொழுதும் உண்டு அன்னையே என்று ஆசி பெற்றான். அன்னை காந்தாரி சமாதானமாகிவிட்டு, நிச்சயம் நீதான் வெற்றி பெறுவாய் மகனே என்று வெற்றி தலகமிட்டு அவனை பலி அனுப்பி வைத்தார்கள். யுத்தத்தின் 17ஆம் நாளுக்கு பிறகு வந்த 18ஆம் நாள். எனவே யுத்தத்தின் 18ஆம் நாள் தொடங்க ஆயத்தமாக உள்ளது.
மேலும் துரியோதனன் உற்சாகமாக யுத்தத்தின் 18ஆம் நாளில் கலந்து கொள்வதற்காக அணை பிறப்பித்தான் அனைவருக்கும், எஞ்சியுள்ள வீரர்களுக்கு அனைவருக்கும். மேலும் 18ஆம் நாள் போரானது தொடங்கிவிட்டது. 18ஆம் நாள் போரில் என்ன நடந்தது என்பதனை அடுத்த பதிவில் விரிவாக காண்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஓம் கிருஷ்ணாய நமக, ஓம் வாசுதேவாய நமக, ஓம் நாராயணாய நமக. கிருஷ்ணனை நம்புங்கள், உங்களுக்கு அனைத்து நன்மையை அவரே செய்வார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓம் நாராயணாய நமக. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே.